தங்கள் முன் புலம்பிய அந்த கண்ணாடி என்கின்ற திருவடியை உற்று உற்று ஒருவரோடு ஒருவர் நின்று உற்று உற்று பார்க்கையில் அங்கே உள்ள அந்த பொன்னாடி என்கின்ற தங்க சுரூபமாய் அந்த ஆன்ம நிலை பிரகாசிக்கும். இது கலியுகத்தில் நமக்கு குரு வழியாக கிடைத்த பொக்கிஷமாகும். எண்ணாடி எண்ணாடி யாகத்தின் பொன்னாடி. அப்போ தனிமையில் தன்னை பார்க்கக்கூடிய நிலையை அதற்கு ஒரு வஸ்தை வைத்து பார்க்கின்ற போது அந்த கண்ணாடி என்கின்ற அந்த திருவடியினுடைய பெருமையை பொன்னாடியாக தமது முன்னே 1000 கோடி சூரிய பிரகாசமாக தன் முன்னே தோன்றும். எண்ணாடி எண்ணாடி யாகத்தின் பொன்னாடி. மண்ணாடி மறையாடி மாயையும் பொன்னாடி நானாடி மெய்யாடி நரை எண்ணாடி பொன்னாடி. மண்ணாடி மண், இச்சரீரம் மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீர பொம்மையோடு வாழ்கின்ற மெய் என்கின்ற ஆன்ம பிரகாசம் நரையாய் இருக்கின்றது. இது நரை உடல் என்று சொல்லப்படும். அப்படி சொல்லப்படுகின்ற இந்த நரையிலே பொன் என்கின்ற அந்த தங்க சுரூபமான அந்த உயிரினுடைய ஒளி வெளிப்படும் உருவழியிலே நாம் பார்க்குமேயானால், செம்பொன் சிலம்பே செம்பொன் சிலம்பே சிறகிரி வாழும் சிந்தை தெளிவே சிதம்பரம் பராபரம் வன்னி கண்டது வாயே வணங்கு. வன்னி என்கின்ற ஆன்மா அது தீயாக ஜொலிக்கின்றது, எரிகின்றது. அதை கண்டவர்களுக்கு மிகுந்த தெளிவே உருவாகும். அது தெளிவே உருவாகின்ற போது அதுதான் சிதம்பரம் பராபரம். அப்படிப்பட்ட அந்த ஆன்ம ஒளி மிக தெளிவாக தமக்கு முன்னே வந்து நிற்கும். செம்பொன் சிலம்பே சிறகிரி வாழும். சிறகிரின்னு சொல்லக்கூடிய எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். எஞ்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். சிரசுக்கு அது பிரதானம். சிரசுக்கு எது பிரதானம்? புலன்கள். அப்போ புலன்களுக்கு எது பிரதானம்? கண்கள். கண்களுக்கு எது பிரதானம்? ஒளி. ஒளிக்கு எது பிரதானம்? அதற்கு அதுவே ஆகும். இது என் குருநாதன் எந்தனுக்கு போதித்தது. திருச்சிற்றம்பலம்.